ரொம்ப சேட்டை பண்ணுவீங்களா நான் வீட்டுல? ரொம்ப சேட்டையா இருக்கும். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. 89ல இருந்து கண்டினியூஸா ஃபுல் ஃபிளட்ஜ்டு அரசியல்ல மாணவர் அணி பொறுப்புல இருந்து 89ல இருந்து நான் அரசியல் 84ல அண்ணன் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் முதல்ல சட்டமன்ற தேர்தல் நிற்கின்ற பொழுது அவருக்கு நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது அவருக்காக நான் வேலை செஞ்சிருக்கேன். என்ன வந்து யாராவது சார் அப்படின்னாங்கன்னு வச்சுங்க, நீ என்னோட தானே படிச்ச, என்ன ஏன் சார்ன்ற வாடா போடான்னு கூப்பிடுவோம். கடகம் கட்சிக்காரர் சொந்தத்தை காட்டிலும். வேலூர் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணனுக்கு அறிமுகம் தேவை கிடையாது. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? அண்ணா சுகமாக இருக்கின்றேன். அண்ணனுடைய சின்ன வயசு அனுபவத்தை பத்தி எங்ககிட்ட நீங்க பேச போறீங்கன்னா, நீங்க படிச்ச ஸ்கூல் பத்தி சொல்லுங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, உங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி ஆரம்பிச்சது அதை சொல்லுங்கண்ணா. என்னுடைய எல்கேஜி முதல் வந்து நான் காட்பாடி டவுன்ஷிப் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படித்தேன். 6ஆம் வகுப்பு குடியாத்தம் நேஷனல் ஸ்கூல்ல படித்தேன். 7, 8 வகுப்புகள் வந்து ஆரணில வீட்டிற்கு அடங்காத பிள்ளை அப்படின்றதுக்காக ஆரணி பக்கத்துல பத்தியாவரம் ஸ்கூல்ல என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் போட்டாங்க. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எல்லாம் வந்து லத்தேரியில மீண்டும் ரிட்டர்ன் பேக் டு லத்தேரி அரசு உயர்நிலை பள்ளியில படித்தேன். மேல்நிலை பள்ளிக்கு வந்து திருவள்ளூர் மேல்நிலை பள்ளியில 12ஆம் வகுப்பு வரை என்னுடைய பள்ளிக்கால பருவங்கள் வந்து ஒரு 4-5 பள்ளிகள்ல வீட்டுக்கு அடங்காத பிள்ளைன்னு கொண்டு போய் என்ன சேர்த்து படிக்க வச்சு. ரொம்ப சேட்டை பண்ணுவீங்களா நான் வீட்டுல? ரொம்ப சேட்டையா இருக்கும். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா துருத்துருன்னு இருப்போம். அது ஒரு சேட்டை மாதிரி தானே, சின்ன குழந்தைகள பண்ணும் போது சேட்டை. ஆமா. ஆனா உங்களுக்கு ஸ்கூல் மாறி மாறி படிச்சதால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. இப்ப ஆரணியில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காட்பாடியில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வேலூர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, குடியாத்துல லத்தேரி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஜாஸ்தியா இருக்கலாம். எனக்கு நட்பு வட்டங்கள் வந்து சொந்தங்களை விட என்னுடைய நண்பர்கள் மிகப்பெரிய அதிகம். என்ன வந்து யாராவது சார் அப்படின்னாங்கன்னு வச்சுங்க, நீ என்னோட தானே படிச்ச, என்ன ஏன் சார்ன்ற வாடா போடான்னு கூப்பிடுவோம். என்னோட படித்தவர்கள் யாராவது என்ன உரிமையோடு என்னை ஒருமையில் பேசக்கூடிய அந்த தகுதி அவர்களுக்கு மட்டுமே உண்டு. அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் அப்படி பேசும்போது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா பிடிச்ச ஆசிரியர்கள் இருப்பாங்கல்ல, நிறைய நம்ம ஆசிரியர்களை கடந்து வந்திருப்போம். நிறைய உங்களுடைய இப்போ கல்லூரி பருவமா இருந்தாலும் சரி, பள்ளி பருவமா இருந்தாலும் சரி, நிறைய ஆசிரியர்கள் கடந்து வந்திருப்பீங்க. பர்டிகுலரா இந்த ஆசிரியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரணி பத்தியாவரத்துல படிக்கும் போது விக்டர் சார்னு ஒருத்தர், லியோ சார்னு ஒருத்தர். விக்டர், லியோ 2 பேருமே எனக்கு பிடித்த ஆசிரியர்கள். காரணம், நான் ஹாஸ்டல்ல படிக்கும் போது அப்பவே எனக்கு அந்த ஹாஸ்டல் இன்சார்ஜ் ஒப்படைச்சாங்க. அப்பவே நீ பாத்துக்க அப்படின்னு. அந்த மெடிக்கல் பசங்க எல்லாம் இருக்காது, உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அதெல்லாம் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி அப்பவே எனக்கு இன்சார்ஜ் ஒப்படைச்ச அந்த 2 ஆசிரியர்கள் இன்றைக்கும் என்னுடைய டச்சில் இருக்கிறவங்க. கன்னியாகுமரியில இருக்காங்க ஹாஸ்டல்ல, அங்க ஸ்கூல் ஆசிரியர்கள். அவங்க இங்க லத்தேரியில படிக்கும் போது ஐயா சத்தியமூர்த்தின்னு ஹெட்மாஸ்டர், ஏஎன் ஆசிரியர், நடராஜன் ஆசிரியர் இன்றைக்கும் காலையில வாக்கிங் போனாருன்னா என் வீட்டு பக்கம் வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு போவாரு. இன்றைக்கும் இருக்காரு. குடியாத்தம் என்று பார்க்கின்ற பொழுது தேவராஜ் சார் கெமிஸ்ட்ரி மாஸ்டர் இருக்காரு, பிரகாசம் சார் பாட்னி மாஸ்டர் இருக்காரு, பஞ்சாச்சாரம் சொல்லி அவர் ஒரு பாட்னி மாஸ்டர். எல்லா சாருமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் குடியாத்தம் போனா இந்த ஆசிரியர்கள் மொத்த பேரும் 80 கடந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பார்த்து அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குவேன். ஆசிரியர்கள் கோபால் பிடி மாஸ்டர் இருக்காரு, சுகுமார் இருக்காரு. இவங்க எல்லாருமே அனைத்து ஆசிரியர் பேர் சொன்னாலும் இன்னைக்கும் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதம். அங்க போய் சேரும் போது ஐயா பொன்முடி ஹெட்மாஸ்டரா இருந்தாரு. அவர் தான் என்ன அந்த ஸ்கூல்ல சேர்த்தவர். 84ல மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் முதல்ல சட்டமன்ற தேர்தல் நிற்கின்ற பொழுது அவருக்கு நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது அவருக்காக நான் வேலை செஞ்சிருக்கேன். கல்லூரியை பத்தி பேசலானே. எப்படி? கல்லூரி படிக்கல, நான் 12ஆம் வகுப்போட முடிச்சுட்டு 89ல கழக ஆட்சி வந்த பிறகு மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் என்னை ஒரு நல்வழி பாதையில கொண்டு போய் நான் கான்ட்ராக்டர் ஆகிறேன்னு சொன்னேன். அப்ப நீங்க கான்ட்ராக்டர் ஆகுன்னு ரெஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கு வரை நான் வந்து ஒரு ஒப்பந்ததாரராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூப்பரான இன்டர்வியூ தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணனுடைய அன்றாட ரொட்டீன் லைஃப்ல என்னென்ன பண்றாரு அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து இப்ப பார்க்க போறோம். சோ இப்போ அவர் கூட அண்ணா கூட கார்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த அரசியல் ஆசை உங்களுக்கு எப்பனா வந்தது? அரசியல்ல வரணும் அப்படின்ற ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு இருந்ததா? அரசியல் ஆசை என்பது நான் வந்து 12ஆம் வகுப்பு குடியாத்தத்துல படிக்கும் போது அங்கிருந்து என்னுடைய சகோதரர் அண்ணாதுரை அவருடைய கடையில உட்கார்ந்துருப்போம். அப்போ அவர் அரசியல் அவரோட அப்படியே வந்து வேலூர்ல வந்து நான் அசோகன்
அப்போ மாணவரணி அமைப்பாளர். ம். அவரோட வந்து அப்படி அரசியலுக்கு வந்தோம். ஆனா 84 நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் வந்து மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுடைய தொகுதியில 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அவருக்கு தேர்தல் பணியாற்றி இருக்கேன். 89ல இருந்து கண்டினியூஸா ஃபுல் ஃபிளட்ஜ்டு அரசியல்ல மாணவரணி பொறுப்புல இருந்து 89ல இருந்து நான் அரசியல்ல இருக்கேன். ஓகே, கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள்லாம் ஆமா, நிறைய 35 வருடங்கள், 35 வருஷம். 88ல தீவிரமா நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து என் தந்தையார்கிட்ட வந்து 89 தேர்தல் பணியாற்றணும், நான் கொஞ்சம் இளைஞர்கள் என்னோட கொஞ்சம் இருப்பாங்க, இவரை என்னோட அனுப்புங்க, என் பையனை நான் பாத்துக்கிறேன்னு அவர் சொன்னதன் காரணமா எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அவர் நீ போன்னு சொன்னாரு. அதுல வந்ததுதான் அரசியல் பயணங்கள். ஆனா சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம், நான் இந்த கேம்ல ரொம்ப ஆர்வம் செலுத்துவேன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தும் சரி இப்பவும் சரி அந்த கேம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கோகோ விளையாடுவேன். கோகோல நேஷனல் திருவள்ளூர் ஸ்கூல்ல இருக்கும்போது நேஷனல் வரையும் போற டீம்ல நானும் கோவாலாம் போயிருக்கேன். கோகோ விளையாடுவேன். இப்போ முயற்சி பண்றீங்க? இப்ப இல்ல அப்ப ஷட்டில் விளையாடுவேன். இப்போ உங்களுக்கு எந்த கேம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? ஷட்டில் ரொம்ப பிடிக்கும். அதை இப்ப டிவில வந்தா கூட அதிகமா பாத்துக்கிட்டு பாப்போம், ஷட்டில் பாப்போம். ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணே. உங்க அம்மா அப்பாண்ணே அவங்கள பத்தி சொல்லுங்கண்ணே. நிறைய சின்ன வயசுல இருந்து நீங்க என்னென்னலாம் ஆகணும் அப்படின்ற கனவு காண்டிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. அதன் வரைக்கும் அப்ப எப்ப ஆரம்பிச்சுங்களோ அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் வீட்டுல என்ன சொல்லுவாங்க, என்ன உங்க மேல எப்படிப்பட்ட பாசம் அப்படின்றத? எங்க அப்பா ஏ.கே. பெருமாள் நாயுடு, எங்க அம்மா கண்ணம்மாள் லத்தேரி. நான் பிறக்கும் போதே எங்க அப்பா அன்னங்குடி ஊராட்சி மன்ற தலைவர். 69ல அவர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர். நான் ஸ்கூலுக்கு போற காலத்துல இருந்து என்னுடைய தந்தையாருக்கு நான் டாக்டர் ஆகணும்ன்ற ஆசை. என்ன 11ஆம் வகுப்பு குடியாத்தத்துல சேர்க்கும் போது அங்க இருக்கிற குமா கோவிந்தராஜனார் திருவள்ளூர் மேல்நிலைப்பள்ளியுடைய தாளாளர் அவர்கிட்ட என் பையனை டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன சேர்த்தாரு. எங்க அப்பாவுக்கு நான் டாக்டர் ஆகணும்ன்ற ஆசை அப்பத்துல இருந்து இதுதான். அம்மா என்னென்ன சொல்லுவாங்க? அவங்க வந்து என்ன வீட்டுல வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். எனக்கு கெட்ட பழக்கங்கள் எதுவுமே கிடையாது. ஏதாவது இருந்தா எங்க அப்பா வந்து நீ என்ன வேணாலும் செய்யின்னு சொல்லுவாரு. வீடு குடும்பம்லாம் ஒன்றும் சந்தோஷமான. சூப்பர் சூப்பர். இவ்வளோ பிஸியா இருக்கீங்க, காலையில ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் தூங்குற வரைக்கும் பிஸி பிஸி பிஸி. இந்த சாப்பிடுறதுக்கெல்லாம் டைம் எப்படின்னு எடுத்துப்பீங்க? சரியான அதுதான் மருத்துவர்கள் எங்களை திட்டுறது. சுகர் பேஷண்ட், சுகர் பேஷண்டா இருக்கிறவங்க காலையில 8க்குலாம் சாப்பிடணும். ஆமாண்ணா. மதியம் 1 மணிக்குள்ள சாப்பிடணும். நீங்க காலையில விஸ்டர்ஸ் 7:30 மணிக்கு நின்று உட்காந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா 10:30 வரையும் போயிடும். வீட்லயும் திட்டு. 10-10:30 மணிக்கு தான் போய் குளிச்சுட்டு சாப்பிட முடியும், ஏன்னா அத்தனை பேர் கூட்டம் வருவாங்க. 10:30-11 மணிக்கு கிளம்பி தொகுதி வளம்னு வர ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த மாவட்டம் ஃபுல்லா மாவட்ட செயலர் போறோம். 3 மணி கம்பல்சரி வீட்டுக்கு போகும்போது 3 மணி ஆயிடும். உணவு பழக்க வழக்கங்கள் தான் 1 மணிக்கு சாப்பிடணும். அது ஒரு நாளைக்கு வாய்ப்புகள் 70% அந்த 3 மணிக்கு தான் உணவு இருந்தது. கண்டிப்பா. நான் உடம்ப பாத்துக்கோங்கண்ணே. சும்மா அண்ணன் தர லோக்கலா பக்காவா ஆடுவாரு. ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகு. நீங்க ஆடும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கே இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஐயோ நம்மளும் ஆடணுமே டான்ஸ் அப்படின்னு. சோ அந்த டான்ஸ பத்தி கொஞ்சம் பேசலாம். வைரலான ஒரு விஷயம். மனிதன் இருந்தா ஒரு இசை என்று சொன்னால் அந்த இசைக்கு கண்டிப்பா எங்காத ஆட்கள் கிடையாது. அதுல எனக்கு குறிப்பா நான் எங்கேயாவது இந்த தொகுதி வயசு எங்கேயாவது இந்த இறந்தவர்கள் வீட்டுக்கு போய் மாலை வைக்க போனாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மேலம் அடித்தால் எனக்கு தன்னால என்னுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும். டான்ஸ் ஆடுற மாதிரி. டான்ஸ்ன்றது வந்து நான் எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் அந்த ஸ்கூல் மேடைகள்ல என்னுடைய டான்ஸ் இல்லாம என்னுடைய நாடகம் இல்லாம அந்த மேடை நிறைவு பெறாது. நாடகமாக இருந்தாலும் நாட்டிய டான்ஸா இருந்தாலும் என்னுடைய குத்து அங்க கம்பல்சரி இருக்கும். அதே குத்து தான் 2021ல கலைப்பா தேர்தல் பிரச்சாரம் போயிட்டே இருக்கு. விரிஞ்சிபுரம் காலனி பகுதியில நான் பிரச்சாரத்தை 8:30 மணிக்கு போறேன் அந்த ஊருக்கு. அங்க கூடியிருந்த சகோதரிகள் அனைவருமே இறங்க கீழே போர்டு டான்ஸ். கலைப்பா ரொம்ப கஷ்டமா ஓட்டு கேட்டு கலைப்பா வரும். சரி சகோதரிகள் கேக்குறாங்களே அடி இறங்கி குத்துறா ஒரு ஆட்டம். அது ஒரு ரிலீஃப். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இது அன்னைக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள்ல வேட்பாளர் நடனம் ஆடினார்னு பரபரப்பா வந்த பிறகு மறுநாள் காலையில எந்த ஊருக்கு போனாலும் இறங்கு டான்ஸ் போடு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு நல்ல இது. அது வந்து நமக்குள்ள இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு திறமைகள்ல அது நமக்கு ஒரு டேலண்ட். ஓகே, சூப்பர். ஆனா நீங்க இப்ப டான்ஸ் பண்ணா கூட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு ஒண்ணு இருக்குல்லண்ணே, அந்த ஒரு அனுபவத்தை சொல்லுங்க. எப்ப ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ்? எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா இறந்துட்டு மேல அடிச்சுட்டு இருந்தா நான் டான்ஸ் ஆடினேன்னு சொல்லுவாங்க. எனக்கு சிறு நினைவு இருக்கு. அதுல இருந்து கண்டினியூஸா அப்பதுல இருந்து ஆரம்பிச்சாச்சு. எங்க இருந்தாலும் மேடைகள் இருந்தா அதுல நான் இருப்பேன். சூப்பர்ண்ணே. அண்ணனுக்கு வேலூர்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் இருந்தா அழகான ஒரு விஷயத்தை பத்தி ஒரு 2 வார்த்தை பதிவு விடுங்கண்ணே. வேலூரே அழகுதானே. சூப்பர். வேலூரே அழகு. காரணம் கோட்டை. வேலூர் கோட்டை. வேலூர் கோட்டையில சிறு வயதுல பொழுதுபோக்குக்கு பூங்கா போய் உட்காருவோம். கோட்டை மதில் சுவர் மேல நடப்போம். இதெல்லாம் வந்து நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷங்கள். வேலூருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். மலை சார்ந்த இடம். எங்க போனாலும் வேலூர் என்று சொன்னாலே இன்னைக்கு பல ஊர்களில் இருந்து இப்ப சவுத் சைட்ல இருந்து வெள்ளூருக்கு யாராவது வேலை விஷயமா வந்து இங்க செட்டில் ஆகி 2 வருஷம் இருக்காங்கன்னா அவங்க இங்கே ஒரு இடம் வாங்கி கட்டி இங்கே செட்டில் ஆயிடுறாங்க. ஆமா, சென்னைக்கு மிக அருகில். சீதோஷ நிலைகள்ல பாத்தீங்கன்னா வெயில் ஊரும் தான் சொல்லுவாங்க. ஆமா, அதே மாதிரி குளிர் ஊரும். நவம்பர் டிசம்பர்ல ஊட்டி மாதிரி இருக்கும். நமது சீதோஷ நிலைகள் மாறி மாறி வரக்கூடியது அமைதியான நகரம். இது வேலூர் என்று சொன்னால் இங்க சண்டை சச்சரவுகள் அதிகமா இருக்காது, மிரட்டல்கள் இருக்காது. கண்டிப்பா எந்த ஒரு அமைதியான நகரமும் வேலூர் மாவட்டமே. சூப்பர். நீங்க எந்த ஒரு சமூக விரோத செயல்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டமா இருக்காது. அதனால வேலூர் என்றால பிடித்தது, வேலூர்ல நிம்மதியாக வாழலாம். சூப்பர். வேலூர்னாலே அழகுதான் அப்படின்னு அண்ணன் பதிவிட்டு இருக்காரு. சுவாரஸ்யமா இருந்தது நம்ம அண்ணன் கூட பேசிட்டு வர்றது. இந்த நிகழ்ச்சியை தொகுப்பை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிச்சயமா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அண்ணனை பிடிச்சவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ணனுக்கு பத்தி பர்சனலா நிறைய கேட்டிருக்கோம். டான்ஸ் பண்றதை பத்தி கேட்டோம். ஸோ பிடிச்ச ஆசிரியர்களை பத்தி கேட்டிருக்கோம். ஸ்கூல்ல எப்படி இருந்தாரு, அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு எப்படிப்பட்ட அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்றது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. இவ்வளோ நேரமா அழகா எங்க கூட நீங்க ஷேர் பண்ணீங்க எல்லா விஷயங்களையும். உங்களுடைய நன்றியை பதிவிட்டீங்க. ராயல் வெள்ளூர் சேனலுக்கும் அதனுடைய நேயர்களுக்கும் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முயற்சி செய்யுங்கள். முயன்றால் முடியாதது எதுவும் கிடையாது. இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றது. ஆகவே முயற்சி செய்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிட்டும் என்று கூறி இந்த அளவிற்கு என்னோடு இருந்து இந்த அளவிற்கு பல கேள்விகளை கேட்டாலும் சுவாரஸ்யமாக இந்த நிகழ்வு இருந்தது. ஆகவே ராயல் வெள்ளூர் சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.